அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவிற்கு சிக்கலை கொடுக்கும் முதல் 5 தொகுதிகள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, IUML, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகள், மதிமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்று இருந்தன. திமுக கூட்டணியில் தற்பொழுதும் அதே கட்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. புதியதாக ஒரு சில கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அதில் மக்கள் நீதி மையமும் ஒன்று. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 3000 வாக்குகளுக்கு குறைவாக திமுக 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தது. மேலும் இந்த திமுகவினுடைய வெற்றிக்கு காரணமே அமமுகவின் தினகரன் தான் என்று கூறப்பட்டு வருகிறது. இவரது கட்சி 2.31% வாக்குகளை தமிழகத்தில் பெற்றிருந்தது. இதனால் அதிமுக கூட்டணி 20 தொகுதிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. மேலும் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்திய ஒரு சில தொகுதிகளும் இன்றளவும் இருந்து வருகிறது. மேலும் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்ற முதல் 5 தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம். முதலாவது தொகுதி சென்னையில் உள்ள டி நகர் தொகுதி. இந்த தொகுதியில் வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்று இருந்தார். இவர் 56,035 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக வேட்பாளர் டி நகர் சத்யா அவர்கள் 55,898 வாக்குகளை பெற்றிருந்தார். வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில், தமிழகத்திலேயே மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்று இருந்தார். சென்னை திமுகவின் கோட்டை என கூறப்பட்டாலும் கூட தி நகர் தொகுதியில் திமுகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இறுதி வரையிலும் 2 வேட்பாளர்களும் மாறி மாறி முன்னிலை பெற்று இறுதியாக திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று இருந்தார். அடுத்து தென்காசி தொகுதி. தென்காசி திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பழனி அவர்கள் 89,315 வாக்குகளை பெற்றிருந்தார். இங்கு அதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் அவர்கள் 88,945 வாக்குகளை பெற்றிருந்தார். 370 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் பழனி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இந்த தொகுதியிலும் மிகப்பெரிய இழுபறி நிலவிக் கொண்டிருந்தது வாக்கு எண்ணிக்கையின் பொழுது. 3வது தொகுதி காட்பாடி தொகுதி. திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்களின் சொந்த தொகுதி. இங்கு 8 முறை வெற்றி பெற்றுள்ளார். கடந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார். அதிலும் குறிப்பாக அதிமுக வேட்பாளர் ராமு அவர்கள் பிரபலம் இல்லாதவர். ஆனால் துரைமுருகன் திமுகவின் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய, தமிழகம் முழுவதும் தெரிந்த, தமிழகத்திலேயே கலைஞருக்கு அடுத்து அதிக முறை வெற்றி பெற்ற வேட்பாளராகவும் இருந்தவர். அப்படி இருந்தும் கூட துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியில் 85,140 வாக்குகளை பெற்றிருந்தார். ராமு அவர்கள் 84,394 வாக்குகளை பெற்றிருந்தார். 746 வாக்குகள் வித்தியாசத்தில் துரைமுருகன் வெற்றி பெற்றிருந்தார். விருத்தாச்சலம் தொகுதி. விருத்தாச்சலம் தொகுதி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் 77,064 வாக்குகளை பெற்றிருந்தார். இதேபோன்று அதிமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தது. பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் 76,202 வாக்குகளை பெற்றிருந்தார். 862 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியின் பின்னடைவிற்கு காரணம் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்று கூறப்பட்டு வருகிறது. அந்த தேர்தலில் தேமுதிக பலமான கூட்டணியை உருவாக்கவில்லை, அமமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது. முதலாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு 25,905 வாக்குகளை அங்கு பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் பலமாக இருந்தது. இறுதியாக நெய்வேலி தொகுதி. இங்கு திமுக சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தது. அவர் 75,177 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக பாமக கூட்டணிக்கு ஒதுக்கி இருந்தது. பாமக வேட்பாளர் ஜெகன் அவர்கள் 74,200 வாக்குகளை பெற்றிருந்தார். 977 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியின் வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். கடந்த தேர்தலில் திமுகவின் வேட்பாளர்களும் அவர்களின் கூட்டணி கட்சிகளும் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முதல் 5 தொகுதிகள் இவை. நன்றி.